இன்றைக்கி ஒரு சூப்பரான குஞ்சம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நெட் மாடல் ப்ளவுஸுக்கு இந்த குஞ்சம் வந்து வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெட் கிளாத் வந்து 15 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அளந்து காட்டுறேன். அந்த நெட் கிளாத்தோட நீளம் 15 இன்ச்சு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நார்மலாக நம்ம எடுத்துருக்கிற கிளாத்து வந்து அது வந்து 3 இன்ச் அளவு, 3 இன்ச் அளவு, அது வந்து 3 இன்ச் அளவு, இது 15 இன்ச் அளவு வச்சுட்டு, இப்போ வந்து அந்த நெட் கிளாத்தை நான் வந்து ஃபிலிட் வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி குட்டி குட்டி ஃபிலிட்டாக வச்சுக்கோங்க. எல்லாமே சேம் அளவாக இருக்கணும். பாருங்கள் எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி சமமாக ஈவனாக வர்ற மாதிரி அப்படியே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு எல்லா கிளாத்தை ஃபுல்லாகவுமேவும் ஃபிலிட் வச்சுருங்க. ஃபிலிட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நாட்டு, அதாவது நம்ம சேலையிலே டிச் பண்ண நாட்டாக இருக்கட்டும், அல்லது லேஸ் நாட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து சென்டரில் வச்சு, இப்போ பாருங்கள் நான் காட்டுற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் வந்து போட்டுருங்க, தையல் போட்டுருங்க, நல்லா கட்டிடுங்க. ஏன்னா உருவி வந்துடும். அதுக்காக அந்த லேஸ் இருக்கிற இடத்துலையும் நல்லா திருப்பி திருப்பி 2 தடவை தச்சுருங்க. அப்போ வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், ஒரு நாளும் வராது கிளாத்து. இப்போ வந்து அதை அடித்து முடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 3 இன்ச் அளவில் ஒரு மெட்டீரியல் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை என்ன செய்யணும், இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் மடக்கணும். குறுக்கு வாக்கில் மடக்கிட்டு அதை அப்படியே என்ன பண்ணணும், நாட்டோட, அதாவது நம்ம நெட் கிளாத் வச்சு தச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கூடி வச்சுட்டு, அதாவது அந்த நுனிப்பகுதி கீழே வர்ற மாதிரியும் அகலமான இருக்கிறது மேலே வர மாதிரி வச்சுட்டு, அந்த அகலமாக இருக்கிற முக்கோண பீஸை லைட்டாக மடக்கி வச்சுருங்க. மடக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கட்டிடுங்க. எந்த கிளாத்தையும் நல்லா ஆரம்ப பகுதி வந்து நல்லா கட்டிடணும். கட்டி முடிச்சுட்டு அதே மாதிரி லேஸ்கிட்ட வரும் போலையும் நல்லா கட்டிடணும். இல்லை அப்படின்னா ஒரு குத்து மட்டும்தான் அந்த லேஸ் மேலே விழுந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம திருப்புனா அந்த நாட்டில் வந்து அந்த கிளாத் வந்து உருவி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டே நல்லா அந்த நாட்டில் நல்லா கட்டிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. நெட் கிளாத் வச்சு எவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்